ஹாய் ஹலோ மகளே, இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னா ரிட்டில்ஸ் பக்கத்துல சுத்தி வீடுகளுக்கு மத்தியில ஒரு அற்புதமான ப்ராஜெக்டை தான் பார்க்க வந்திருக்கோம். பாக்குறதுக்கு முன்னாடி இதை பத்தி என்ன அம்யூனிட்டிஸ் இருக்கு, லொகேஷன் ஹைலைட்ஸ் என்ன, கவர்மெண்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இந்த இடத்துல எப்படி இருக்கு அதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம சைட்டுக்கு வரலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லொகேஷன் ஹைலைட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெவலப்மெண்ட்டை எப்படி எடுத்துட்டு வராங்க கவர்மெண்ட், எதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்டேஷன்ஸ். ஸோ நீங்க அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா சிபிஆர்ஆர்னு சொல்லக்கூடிய சென்னை பெரிபெரல் ரிங் ரோடு, அதுக்கு பக்கத்திலேயே நம்மளோட சைட்டு லொக்கேட் ஆயிருக்கு. சித்தூர் தச்சூர் பெங்களூர் ஹைவே, அது வந்து பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரோட்ல இருந்தும் நம்ம சைட்டை மிக அருகாமையில அமைஞ்சிருக்கு. இன்னும் நம்ம அதிகப்படியா இந்த சைட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, கவர்மெண்ட் எந்தெந்தெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி நம்ம ஒரு டெஸ்டிமோனியல் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், திருவான்மியூர்ல இருந்து உங்களுக்கு மகாபலிபுரம் வரையும் லாட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது எஜுகேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அதனால அந்த இடங்கள் அசுர வளர்ச்சி ஆனிச்சு. ஸோ அதே மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ஸ் எங்க கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம பெரியபாளையம்ல இருந்து காரனடை வரைக்கும் உள்ள ஒரு ஏரியால. இங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1400 ஏக்கர் பரப்பரவுள்ள கிட்டத்தட்ட 40 யூனிவர்சிட்டிஸ் நாலேஜ் சிட்டின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நாட் ஒன்லி ஃபார் தமிழ்நாடு, நாட் ஒன்லி ஃபார் இந்தியா, இது வந்து ஃபுல் வேர்ல்டு வைடு கண்ட்ரிஸை கொலாபரேட் பண்ணி 40 யூனிவர்சிட்டி இங்க எடுத்துட்டு வராங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ற சிட்கோ அண்ட் டிட்கோ இதோட இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டும் நம்ம சைட்ல இருந்து பக்கத்திலே இருக்கு. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா சுத்தி ரெசிடென்சியல் டெவலப்டு ஆன ஏரியாக்குள்ள இருக்க நம்ம ப்ராஜெக்டோட டீடைல்ஸ் மட்டும் பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவல் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா 4 ஏக்கர்ல எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. மொத்தமா 140 பிளாட்ஸ் நம்ம டிவைட் பண்ணிருக்கோம். எல்லா ஃபேசிங்லயும் உங்களுக்கு பிளாட் இருக்கு. ஈவன் கார்னர் பிளாட்ஸ் கூட இப்ப பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு இந்த பிளாட் என்ன டைமென்ஷன்ஸ்ல இருக்கு அப்படின்னா 500ல இருந்து உங்களுக்கு 1200 ஸ்கொயர் ஃபீட் வரையும் உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கு. இது இன்னும் ப்ரீ லான்ச்சிங் போயிட்டு இருக்கிறதுனால ப்ரீ லான்ச்சிங்லயே உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்கோம். இப்ப அபிஷியலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு புக்கிங்கும் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 50 இயர்ஸ் மதர் டாக்குமெண்ட்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ டைட்டில் ரொம்ப கிளியரா இருக்கிறதுனால எல்லா பேங்க்ஸும் உங்களுக்கு டைப் பண்ணியிருக்கோம். ஏபிஎஃப் லெட்டர்னு சொல்லக்கூடிய அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் ஃபினான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 பேங்க்ல நம்ம டைப் பண்ணியிருக்கோம். ஸோ 70% வரையும் உங்களுக்கு பேங்க் லோனை ப்ரொவைட் பண்றாங்க. நான் ஒரு ப்ராப்பர்ட்டி சூஸ் பண்ணிட்டேங்க, நான் இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டேன். இந்த ப்ராஜெக்ட்ல என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி தானே கேட்குறீங்க. இது 4 ஏக்கர்ல அமைஞ்சிருக்க ஒரு செக்யூரிட்டி கேட்டட் கம்யூனிட்டி. சுத்தி பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்டான ஆர்ச் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ள வந்துட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த ரோட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம சாதம் போட்டு அள்ளி திங்கிற மாதிரி ஒரு பிளாக் டாப் ரோட்ஸ் 30 ஃபீட் அண்ட் 24 ஃபீட் ரோட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சரி, நான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு இமீடியட்டா எனக்கு இபி ஃபெசிலிட்டிஸ் வேணும் அப்படின்னாலும் 3 ஃபேஸ் இபி கனெக்ஷன்ஸ் நம்ம சைட்டுக்குள்ளவே எல்லா பிளாட்ஸுக்கும் வர்ற மாதிரி கனெக்டிவிட்டி கொடுத்துருக்கோம். 30 ஃபீட்லேயே ஒரு ஸ்வீட் வாட்டர் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ நம்ம 4 ஏக்கருமே பார்த்தீங்கன்னா சுற்றி சோலார் லைட், வீடியோலேயே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சுற்றி சோலார் லைட்டு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ 6 மணிக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்காக எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் பிளாட் வாங்கி உடனே வீடு கட்டுறதுக்கான எல்லா அம்சங்களும் அற்புதமாக அமைஞ்சிருக்குங்க. மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைட் என்ட்ரன்ஸில் ஆர்ச்சுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட் வாங்கி வீடு கட்டவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கிட்ஸ் விளையாடுறதுக்கு பார்க் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 2 கிரவுண்ட்ல பார்க் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஒரு 2 லட்சம் முன்பணத்துல உங்களுக்கான பிளாட்டை நீங்க இங்க புக் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டேட் ஹைவே பக்கத்துலேயே நம்மளோட சைட் லொக்கேட் இருக்கிறதுனால 24/7 உங்களுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அது இல்லாம சேரட்டோ ஃபெசிலிட்டிஸ் நம்ம சைட்டுக்கே வந்துடலாம். அதுக்கு அடுத்தபடியா ஒரு ஸ்கூல் காலேஜஸ்லாம் பக்கத்துல இருக்கா அப்படின்னா சாம் ஸ்கூல் இருக்கு, ஜிடி வித்யா மந்திர் இருக்கு, இன்னும் பக்கத்துல வேல்ஸ் ஸ்கூல் இருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில பிராண்டடான இன்டர்நேஷனல் சிலபஸ் உள்ள ஸ்கூலும் நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கு. ஒரு காலேஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா JNN இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்கு, மேக்னா இன்ஸ்டியூட் இருக்கு. அது இல்லாம நான் அப்கமிங் சொல்ல போற தமிழ்நாடு யூனிவர்சிட்டி, அதாவது நாலேஜ் சிட்டி சொல்லக்கூடிய 40 யூனிவர்சிட்டிஸ் நம்ம சைட்ல இருந்து பக்கத்திலேயே லொக்கேட் ஆயிருக்கு. நான் காலேஜ் முடிச்சுட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு எல்லாமே வேலை வாய்ப்பு தேடுறாங்க அப்படின்னா சிட்கோ டிட்கோ, அதாவது தமிழ்நாடோட இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் காரிடர் பக்கத்திலே இருக்கு. இது எல்லாமே ஐடி காரிடரை பேஸ் பண்ணி இருக்கு. 3 டைப் ஹப்னு சொல்லுவாங்க. ஒரு ஐடி இண்டஸ்ட்ரீஸா இருக்கட்டும், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸா இருக்கட்டும், அது இல்லாம ஒரு கார்மெண்ட் செக்டர் போறாங்க அப்படின்னாலும் இது 3 டயருமே சேர்த்தது தான் 3 டயர் ஹப். இது எல்லாமே பக்கத்துல நம்ம சைட்டுக்கு பக்கத்திலேயே லொக்கேட் ஆயிருக்கு. நீங்க ஒரு ஐடி ஃபீல்டு தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் பட்டாபிரான் டைலர் பார்க் நாங்க இருந்து ஒரு 10 to 15 நிமிஷத்துல ரீச் ஆகிற டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. இப்போ அடுத்தபடியா நான் ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ், அதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு நான் வந்து ஒரு 10 to 15 நிமிஷத்துல ரீச் ஆகிற டிஸ்டன்ஸ்லயே என்ன இருக்கணும் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். நம்ம சைட்ல இருந்து ஒரு 5 நிமிஷத்துலயே, அதாவது ஒரு ஷேரோட்ல போற ஃபெசிலிட்டிஸ்லயே பாத்தீங்கன்னா வேல்ஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. இன்னும் நான் கொஞ்சம் பிராண்டடா எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா வெங்கடேஸ்வரா மெட் சிட்டி, அது ஒரு 10-15 நிமிஷத்துலயே நீங்க ரீச் ஆகிற டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆஸ்பெக்ட் எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு SPCS, அதாவது
நான் ஒரு கோயில்களுக்கு போகணும் அப்படின்னா நம்ம சைட்ல இருந்து பெரியபாளையம் பவானி அம்மன் கோயில் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே நீங்க போயிடலாம். அடுத்தபடியா உலக ஃபேமஸான சிறுவாபுரி முருகன் டெம்பிள் இங்க இருந்து ஒரு 10-15 நிமிஷத்துலயே நீங்க ரீச் ஆயிடலாம். ஸோ இவ்வளவு அம்யூனிட்டிஸ் இருக்க இந்த ஒரு அற்புதமான சைட்டோட ரேட் மட்டும் தானே என்னன்னு கேக்குறீங்க. ஸோ ப்ரீ லான்ச் ஆஃபரா 1699க்கு நம்ம சைட்டு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு பிளாட்டோட ஸ்கொயர் ஃபீட்டர். இது வந்துட்டீங்கன்னா ஆஃப்டர் லான்ச்சுக்கு அப்புறம் 1799 மாறிடும். ஸோ ப்ரீ லான்ச்லயே உங்களோட பிளாட்டை நீங்க புக் பண்ணிக்கோங்க. இந்த சைட்டை பாக்குறதுக்கு உங்களுக்கு ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டிஸ், பிக்கப் அண்ட் டிராப் ஃபெசிலிட்டிஸோட நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு உடனடியாக கால் பண்ணுங்க. உங்களுக்கான சைட் விசிட்டை புக் பண்ணிட்டு ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டிஸோட சைட்டை வந்து பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பப்பட்ட பிளாட்டை உங்க பேர்ல புக் பண்ணிக்கோங்க.